கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசையர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். 2வது வசனம் என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க, மேலானவைகளையே நாடுங்கள். தேடுங்கள்ங்கிறது முதல்ல ஒரு விஷயம் பார்த்துருவோம். தேடுறது யாரு தான் தேடணும்? நம்ம தான் தேடணும். நமக்கு பதில் தேவன் என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. அவர் பகுதியில என்ன செய்யணுமோ அதை சிலுவையில என்ன செஞ்சிட்டாரு, செய்து முடித்து விட்டார். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. நம்ம முன்னாடி 2 தெரிந்தெடுப்பு இருக்குது. இந்த உலகமும் இருக்கு, கிறிஸ்துவும் இருக்கிறார். நம்ம கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்ததுனால இந்த இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு நேரம் மட்டும் கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்கிறது இல்ல. தினம் தினம் அனுதின வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள்லையும் எண்ணங்கள்லையும் நாம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? எதை தேர்ந்தெடுக்கிறோம்? உலகத்தை தேர்ந்தெடுக்கிறோமா, அவருடைய வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறோமா? அவர் வார்த்தையை நீங்க தேர்ந்தெடுக்கிறது கிறிஸ்துவை அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறது. அவர் நம்ம வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் அவர் ஆண்டவரா வச்சிருக்கிறோமா? அவர் ஆண்டவராக வைத்துக் கொள்ளாத நமக்கு தனிப்பட்ட பகுதின்னு ஏதாவது இருக்குதா? ஒரு சில காரியத்துக்கு அவர் ஆண்டவராக வைத்திருக்கிறோம், ஒரு சில காரியத்துக்கு நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவராக இருந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம்ப்பா, நீங்க இல்லையா, இந்த விஷயத்த நானே என்ன செஞ்சுக்கிறேன், பாத்துக்கிறேன், நான் திட்டம் போட்டுக்கிறேன், எனக்கு இதுதான் வேணும். அந்த இடத்துக்கு நம்ம தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவராக இருக்கிறோம். அதனாலதான் அவரால் என்ன செய்ய முடியல, செயல்பட முடியல. இந்த இடத்துல தேடுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய மனதை பொருத்தி வைக்கிறது. தாவீது ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதுக்கு முன்னாடியே சாமுவேல் தீர்க்கதரிசியினால் தேவனால் எண்ணெயினால் என்ன செய்யப்படுகிறார், அபிஷேகம் செய்யப்படுகிறார். தேவன் அவர் என்ன செய்கிறார், தேர்ந்தெடுத்துகிறார். 17வது வயதில் அவர் தேவனால் தேர்ந்தெடுத்து 13 வருடங்கள் கழித்துதான் அவர் என்ன செய்கிறார், ராஜாவாக மாறுகிறார். இத்தனை வருடங்களும் சவுல் அவர் என்ன செய்கிறார், துரத்துகிறார். எதற்காக? தாவீது ராஜாவை கொலை செய்யறதற்கு. தன்னுடைய பதவிக்கு போட்டியாக இவர் வந்து விடுவாரோ, ஒரு பொறாமை, ஒரு பயம், ஒரு கோபம், ஒரு நாட்டோட ராஜாவும் அவருடைய ராணுவமும் சேர்ந்து ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை என்ன செய்கிறது, துரத்துது. எதுக்கு? கொலை செய்யறதற்கு. தாவீது ராஜா சின்ன பையன், 17 வயசு, ஓடிக்கிட்டே இருக்கிறார். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் போது 2 முறை சவுல் ராஜா தனியாக தாவீது ராஜா கிட்ட என்ன செய்து கொள்ளுகிறார், மாட்டிக்கொள்ளுகிறார். அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? இல்ல அந்த இடத்துல வேறு யாரா இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பாங்க? அவருடைய கூட இருக்கின்ற மனிதர்கள், கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய எதிரியை உங்க கையில் ஒப்பு கொடுத்தார், நீங்க என்ன செய்யணுமோ செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க தாவீது ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாரா? இல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் எப்படி கை போட முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? முதல் கேள்வி. 2வது, ராஜாவாக மாறிவிடுகிறார். அடுத்து அவருடைய மகனால் துரத்தப்படுகிறார். எதற்கு? அதுவும் கொலை செய்கிறதற்கு தான். அப்பவும் காட்டை நோக்கி என்ன செய்கிறார், செல்கிறார். காடுல மண் தரையில அவர் படுக்கிறார். என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் படுத்து நித்திரை செய்தேன், சுகமாய் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒரு மகனால் ஆபத்து அவருக்கு சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது. தன்னுடைய அரியணையில அவர் இல்ல, அரண்மனையில இல்ல, மண் தரையில காட்டுக்குள்ள படுத்திருக்கின்ற ஒருவரால் எப்படி தூங்க முடியும்? நான் சுகமாய் நான் தூங்கி எழுந்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார்னு எப்படி அங்க சொல்ல முடியும்? எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது தெரியுமா? சங்கீதம் 57:7.
என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. இது ஆங்கிலத்துல இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். என் இருதயத்தை நான் பொருத்தி வைத்திருக்கிறேன். என் இருதயத்தை நான் கர்த்தரிடத்தில் நான் பொருத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருதயத்துல அவர் யாரை வச்சிருக்கிறாரா? கர்த்தரிடத்துல பொருத்தி வைக்க போய் தான் ஒரு பிரச்சனை வரும்போது அங்க தாவீது ராஜா செயல்படல, கர்த்தர் செயல்பட அவர் இடம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க அந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கு முன்னாலே அவர் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறார்? கர்த்தரை. நம்மளோட பிரச்சனை என்னன்னா, பிரச்சனையின் போது மட்டும்தான் அவர் என்ன செய்கிறோம்? சார்ந்து கொள்ளுகிறோம். வித்தியாசம் புரியுதா? அதனாலதான் தாவீது ராஜா பார்த்த வெற்றி நம்மளால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவருடைய இருதயத்தை அவர் யார்கிட்ட பொருத்தி வச்சிருக்கிறாரா? கர்த்தரிடத்தில். ஒருவர் என்னை நினைத்து எதுவும் செய்ய முடியாது, என்னை ராஜாவாக்குகிறது கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது, சவுல் தடுக்க முடியாது, தீங்கு செய்ய முடியாது அப்படிங்கிற நிச்சயம் இல்லாமல் அவர் சவுல் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டார்? தப்பி விட்டிருக்க மாட்டார். அப்ப அவருடைய நம்பிக்கை சவுல் மேல இருக்குதா? யார் மேல இருக்குது? கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயத்தை பொருத்தி வைக்கிறது, நம்முடைய சிந்தனைகளை அவருடைய வார்த்தையில பொருத்தி வைக்கிறதா. தேடுங்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். செட் யுவர் மைண்ட். நம்ம சிந்தனைய கர்த்தரிடத்தில் பொருத்தி வைக்கிறது. அப்பப்போ அந்த வார்த்தைகள் வந்து போகிற அனுபவம் இல்லை, எப்பொழுதும். அப்படி பொருத்தி வைக்கும் போது அந்த மேலானவைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்போஸ்தலர்கள் பேதுரு, யோவான் ஆலயத்துக்கு போறாங்க. நிறைய அவங்க மூலமாக வெளிப்பட்ட சாட்சிகள் அதிகம். அங்க நடக்க முடியாத மனிதனை பார்க்கும் பொழுது பாவம் அப்படின்னு சொல்லி அங்க அப்போஸ்தலர்கள் என்ன செய்யல? விலகி போகல. என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அந்த பிரச்சனையை பார்த்த உடனே அந்த நோயோட தாக்கம் அவர்களுக்கு என்ன செய்யல? தெரியல. நம்ம தூக்கி விட்டு அவர் நடக்கலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு என்ன செய்யல? வரல. ஏன்னா அது பெரிய ஆலயம், எருசலேம் தேவாலயம், மக்கள் கூட்டம் போய்கிட்டும் வந்துகிட்டும் தான் என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய இருதயமும் கர்த்தரிடத்துல பொருத்தி வச்சாதான் அந்த இடத்துல அவங்க என்ன செய்ய முடியும்? அதை செய்ய முடியும். சாதாரணமா என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இன்னும் எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். கான்கிரீட், வீட்டுக்கு கான்கிரீட் போடுவோம் இல்லையா, மேல சீலிங்ல. இந்த கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி சிமெண்ட், மண், கல், தண்ணி இதை தனித்தனியா எடுத்து வச்சிருப்போம். அதை நம்ம என்ன செய்யலாம்? பிரிச்சு பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு கலவையாக சேர்த்து கான்கிரீட்டாக போட்ட பிறகு அதை நம்ம பிரிக்க முடியுமா? கடினமாக இருக்கும். அது போல முதல்ல நமக்கு தேவனுடைய வார்த்தைய நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சூழ்நிலை ஒண்ணு சொல்லும், அவர் வார்த்தை என்ன செய்யும்? அவர் கொடுத்ததை சொல்லும். இந்த வார்த்தைய உங்க சிந்தனைகள்ல நீங்க கொடுக்க கொடுக்க, உங்க இருதயத்துல நீங்க நிரப்ப நிரப்ப, உங்க இருதயம் அந்த வார்த்தையினால நிரம்ப நிரம்ப, அவருடைய வார்த்தை உங்க சிந்தனைகள்ல ஒரு கான்கிரீட்டாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகள் அதை உடைக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். தேவ மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க. இது ஒரு நாள்ல ஏற்படுகின்ற அனுபவம் இல்லை. என் பிரச்சனையில போய் நான் அவரை கேட்டுக்கிறேன், என் தேவையில போய் நான் அவரை பாத்துக்கிறேன், அப்படி நீங்க அந்த கான்கிரீட்டாக இங்க என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. இது உங்கள் அனுதின வாழ்வில் நீங்க செய்கின்ற ஒரு பயிற்சி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.